குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு குட் மார்னிங் ஓகேவா. ஸோ வந்து ரிசல்ட் இன்னும் ஒரு கொஞ்சம் நிமிஷத்தில் வெளியாக போகுது. 10th மாணவர்களுக்கு நீங்கள் வந்து காத்திருந்தீங்கப்பா. ரிசல்ட் இந்த 10ஆம் தேதி காலை 9:30 மணிக்காக 2-3 நாளாகவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸு டிப்ரெஷனில் போயிட்டாங்க. அது வந்து நார்மல் தான். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. எப்படியாப்பட்ட மாணவர்களுக்கு எவ்வளோ ஆறுதல் சொன்னாலும் டிப்ரெஷனில் தான்ப்பா இருப்பீங்க. அதான் நான் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். அந்த மாணவர்களும் நான் எப்படியாவது பாஸ் பண்ணிடணுன்ற மாணவர்களுக்கும் டிப்ரெஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷமாக இப்போல்லாம் 1 வருஷம்தான், 1 வருஷமாக ஃபுல்லாக வந்து அப்படியே மெனக்கெட்டு காலை மாலை இரவுன்னு அப்படி படிச்சிருப்பீங்க நிறைய மார்க் எடுக்க. ஸோ அந்த மாணவர்கள் நம்ம எதிர்பார்த்த மார்க் வராதுன்ற பயத்திலே டிப்ரெஷனில் இருப்பாங்க. எவ்வளோ ஆறுதல் சொன்னாலும் அந்த மாதிரி அதிக மதிப்பெண் 480 490 அந்த மாதிரி எய்ம் பண்ணுற மாணவர்கள் ரொம்ப பதட்டமாக இருப்பாங்க ரிசல்ட்டுக்காக. அது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கவே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதாவது எவ்வளோ படித்தாலும் பாஸ் பண்ண முடியாத சூழ்நிலை இருப்பாங்க ஸ்கூல்ஸ்லேயே. ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது பப்ளிக் பாஸ் பண்ணி பாஸ் மார்க்கெட்டை கொஞ்சம் அதிகமாக எடுக்கணும். நிறைய பேர் வந்து டிப்ரெஷனில் இருப்பீங்க, அதுவும் வந்து நமக்கு தெரியும். ஸோ இந்த 2 டைப் ஆஃப் மாணவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க. இன்னும் சற்று நிமிஷத்தில் இன்னும் ஒரு 20 நிமிஷத்தில் ரிசல்ட் வரப்போகுதுப்பா. இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா சரியாக 9:10 ஆக போகுது. ஸோ இன்னும் சற்று நேரத்தில் ரிசல்ட் வரப்போகுது. நான் சொன்ன மாதிரி தான் ரிசல்ட்டு இந்த வாட்டி நல்லா வரப்போகுதுப்பா. பேப்பர் கரெக்ஷன் ரொம்ப லிபரலாக இருந்துச்சு 12th மாதிரி. அதனால தான் நான் சொல்கிறேன் 12th எப்படி போன ஆண்டை விட இந்த ஆண்டு பாசிங் பர்சன்டேஜ் அதிகமாக இருந்துச்சோ சேம் அதே சூழ்நிலை தான் 10th உங்களுக்கும். பயப்படாதீங்க ஓகேங்களா. இந்த வாட்டி ஸ்டேட் ஃபஸ்ட்டு என்ன மார்க் வர சான்சஸ் இருக்குன்றதை நான் இப்போயே சொல்லிடுறேன் 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே. 499 வரும்ப்பா. அப்படி இல்லைன்னா 498. இந்த 2 மதிப்பெண்ணில் ஏதோ ஒரு மதிப்பெண் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரும். 500லாம் இந்த வாட்டிலாம் கிடையாது, எப்பவும் கிடையாது ஓகேங்களா. 499 வரும், இல்லை 498 வரும் ஸ்டேட் ஃபஸ்ட்டு. சப்போஸ் 499 வந்துச்சுன்னா ஸ்டேட் ஃபஸ்ட்டு, ஸ்டேட் செகண்டாக 498 வரும்ப்பா ஓகேங்களா. இந்த வாட்டி தமிழ் அப்புறம் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் வந்து மற்ற 3 சப்ஜெக்டோட கொஞ்சம் கம்மியாக தான்ப்பா இருக்க போகுது ஓகேங்களா. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அது மட்டும் இல்லாமல் பாசிங் பர்சன்டேஜ் தேர்ச்சி சதவீதமும் 93லேருந்து 94 வரைக்கும் தேர்ச்சி விகிதம், அதாவது பாசிங் பர்சன்டேஜ் வந்து 93% இல்லை 94% வரைக்கும் இருக்க வாய்ப்புகள் இருக்குன்ற தகவலும் வெளியாக இருக்குப்பா. எல்லாருமே ஹாப்பியாக இருங்க. இன்னும் 20 நிமிஷத்தில் உங்களுக்கு ரிசல்ட்டு ஓகேங்களா. ஸோ மறக்காமல் நான் சொன்ன அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்கப்பா மறக்காமல் ஓகேங்களா.